Hi guys, welcome back to another video. 5 star கொடுத்து டாஸ்க் வந்து வச்சிருந்தாரு பிக் பாஸ். இந்த டாஸ்க்ல யார் வின் பண்ண போறாங்க, இந்த டாஸ்க்ல அந்த 5 ஸ்டாரையும் யாரு எடுக்க போறாங்க, அடுத்த வாரம் நாமினேஷனுக்கே வராம நம்ம கிட்ட இருந்து யாரு தான் தப்பிக்க போறாங்க அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பிகாஸ் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கடைசியில சொல்ற வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 5 ஸ்டாரையும் எடுத்திருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எனக்கே பார்த்துட்டு எனக்கே வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ யார் யாரெல்லாம் எப்படி போனாங்க அப்படின்றது மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொன்னா மாயா நிக்சன் இவங்க ரெண்டு பேருமே வந்து எங்களுக்கு இந்த கேம் பிடிக்கலப்பா, நாங்க வந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் போயிட்டு வாங்க, பை பை, உள்ள போய் டிவில பாருங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா மூணாவதா போனது வந்து நம்ம கூல் சுரேஷ். அவரும் வந்து பெருசா அலட்டிக்கலங்க, கொஞ்சம் லைட்டா பேசிட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு நிக்கலாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு இந்த ஸ்டாரே தேவை அப்படின்றதுனால அவரும் போயிட்டாரு. அண்ட் அடுத்ததா இருந்ததுதான் வந்து நம்முடைய விச்சு வேற லெவலில் வச்சு கேம் வந்து ஐயோ முடியல அப்படின்ற அளவுக்கு ஆடிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு பிக் பாஸ்க்கு வேற லெவல்ல பயங்கரமா எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா விச்சு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் வந்து என்னதான் நீங்க பாயிண்ட்ஸ் நான் வெளியே போகவே மாட்டேன், நான் வந்து இந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றேன், எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில வார்த்தைகளையும் வந்து அவங்க ஓரளவுக்கு கீழே இறங்க அவங்களுக்கு இந்த ஸ்டார் வேணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார் எப்படி சொல்றது ஸ்டார் தேவை அப்படின்ற ஒரு இடம் வரும்போது அவங்க நிறைய விஷயங்களை வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வார்த்தைகள் தவறாயும் போயிருந்துச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அதுல ஒரு ரொம்பவே ஒரு சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அர்ச்சனா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டிருப்போம், மெடிக்கல் ரூம் போகணும், எனக்கு வந்து டெப்லெட் அனுப்புங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து தொடர்ந்து அர்ச்சனாவோட மைக் வந்து ஆன்ல இருக்கிற காரணத்தினால நம்மளால லிசன் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்ல இந்த அர்ச்சனா உள்ள வந்த உடனே பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துருந்துச்சு அர்ச்சனாக்கு. சோ அந்த ப்ராப்ளத்தை பத்தி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மெடிக்கல் ரூம் போகணும், எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி மெடிக்கல் டீம்ட்ட வந்து பிக் பாஸ்ட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை அவங்க கூடவே இருந்த நம்மளுடைய விச்சு வந்து பாத்துட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு கேமுக்காக இந்த ஒரு டாஸ்க்குக்காக அந்த ஒரு விஷயத்தை வந்து உடைச்சிட்டாங்க நம்மளுடைய விசித்ரா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு சொல்லி இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் டிசர்விங் இல்ல இந்த கேமுக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. சோ இதெல்லாம் பார்த்தோன்னே அர்ச்சனாக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். சோ அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொன்னு விசித்ரா சொல்லுவாங்க, நீங்க வந்து என்ன பத்தி வெளியே பேசிருக்கீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து விசித்ரா சொல்லுவாங்க. நிறைய நாள் இவங்க ரெண்டு பேரும் இதை பேச மாட்டாங்களா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருந்திருக்கும். அதுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அர்ச்சனா பதில் சொல்லிட்டாங்க. சோ நான் கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயுமே வெளியே பேசலாம், அப்படி இருந்துச்சு கண்டிப்பா குரூம் படம் போட சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். சோ நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட என்னென்ன சொல்லியிருந்தோம் எல்லாத்தையும் தான் மத்தவங்க கேட்கும்போது சொல்லியிருக்கேன் ஒழிய உங்களை பத்தி ஒரு இட்டு கட்டின கதையோ இல்ல இது சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருளி கதையோ நான் வந்து சொல்லவே இல்லை. நான் சொன்னது எல்லாமே நம்மளுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன்ல ஒரு பகுதி, அதாவது அவங்களுக்கு எது தெரியும்னு நினைக்கணும் அது மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதை தவிர்த்து நம்மளுக்கு நடந்த பர்சனல் கான்வர்சேஷனையோ இல்ல வந்து வேற ஏதாவது வந்து உங்களை தாக்கக்கூடிய மாதிரி வார்த்தைகளையோ நீங்க வந்து ஃபேக் கேம் விளையாடுறீங்களோ இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அர்ச்சனா திட்ட தெளிவா சொல்லியிருந்தாங்க. பட் நீங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் உங்களுக்கு யாரெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றாங்களோ அவங்க வந்து உங்களை அழகாவே பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. சோ அந்த டீம் வந்து உங்களை வந்து வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹிண்ட் வந்து அர்ச்சனா சொல்லுவாங்க இந்த டாஸ்க் மூலமா. பட் இருந்தாலும் விச்சுக்கு வந்து எதுவுமே புரியல. விச்சு வந்து இப்போ அதே ஸ்டாண்டிங் அண்ட் மாயா தான் நல்ல பூர்ணிமா தான் நல்ல அப்படின்ற அதே ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு நான் கடைசி வரைக்கும் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்ம தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க எல்லாருமே பேசி இருந்தாங்க. பட் விச்சுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆதரவா ஒருத்தர் பேசியிருந்தாரு, அவர் விஜய் வர்மா. அவர் வந்து ரொம்பவே ஆதரவா பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மத்தவங்க எல்லாருமே அகேன்ஸ்டா தான் பேசினாங்க, ரவீனா உட்பட எல்லாருமே வந்து அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் பூர்ணிமா தான் அந்த இடத்துல இருந்திருந்தாங்க. பட் அவங்க எதுவுமே பேசல அப்படின்றதும் குறிப்பிட்ட ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் விக்ரம பத்தி நீங்க கேட்கவே தேவையில்ல, அவரும் வந்து ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருந்தாரு, மணியும் அதே மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி தான் அந்த ஷோ போயிட்டு இருந்துச்சு. அடுத்த இந்த டாஸ்க்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விச்சு வந்து ஓட்டிங் அடிப்படையில் தான் போயிருந்தாங்க. ஓட்டிங் அடிப்படையில் அப்படின்னும் போது விஷ்ணுவும் போகணும் விச்சுவும் போகணும் அப்படின்ற ஒரு டார்கெட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் முற்று முழுதாக நீங்க வந்து பேசி தான் கன்வின்ஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி பிக் பாஸ் ட்ரை பண்ணியிருந்தாரு. பட் முடியல அவரால். எவ்வளவுதான் பண்றது, இவங்க வந்து பேசி அனுப்புறாங்களே இல்ல அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்ததுனால ஓட்டிங் அடிப்படையில் யார் மெஜாரிட்டியில் இருக்காங்களோ அவங்க வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே விச்சுக்கு தான் வந்து அந்த மெஜாரிட்டி கிடைச்சிருந்துச்சு. அதுவும் கடைசி பூர்ணிமா ஓட்டுனாலதான் வந்து கிடைச்சிருந்துச்சு. பூர்ணிமா அதுக்கு விளக்கம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விச்சுக்கு வந்து எப்பவுமே கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதாக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து விச்சுவை நான் வெளியே அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ஓட்டு வந்து விச்சு விழுந்ததுனால போயிருந்துச்சு. உடனே வந்து விச்சு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, ஓகே பூர்ணிமா நல்லா விளையாடுறப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெளியே கிளம்பி போயிட்டாங்க. சோ இதுக்கப்புறமா யார் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா அனன்யா கொஞ்சம் டிபேட் பண்ணி பார்த்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் மத்தவங்க லெவலுக்கு வந்து அவங்களால ஆட முடியல. சோ எல்லாரும் சொல்ற பாயிண்ட்ஸ் அடிப்படையில பார்க்கும்போது அனன்யா வந்து வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அனன்யாவும் வெளியே போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா விஷ்ணு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விஷ்ணு அண்ட் தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே அதே டைம்ல வெளியே போயிருந்தாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. விக்ரம் பூர்ணிமா ரெண்டு பேரையும் வச்சுதான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. விக்ரம் போகணும், பூர்ணிமா போகணும், அர்ச்சனா போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அந்த டாஸ்க்ல வந்து போயிட்டு இருந்துச்சு. பிக் பாஸ் காட்டிட்டு இருக்கும்போது நான் லைவ்ல வந்து பாத்துட்டு தான் இருந்தேன். ஐ மீன்ஸ் ஆல்ரெடி எடிட் பண்ண ஒரு லைவ்ல அந்த லைவ்ல பாத்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்முடைய விஷ்ணு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து எதுவுமே பேசல. அவர் அதுக்குள்ள பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. பஸ்ஸர் அடிச்ச உடனே யார் போகணும் சொல்லி பிக் பாஸ் கேட்பாரு. அந்த டைம்ல ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து விக்ரமும் பூர்ணிமாவும் போகணுவாங்க, ஒருத்தவங்க வந்து விஜயும் இன்னொருத்தவங்க போகணும் அப்படின்வாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாவே இருந்துச்சு. அந்த டைம்ல கடைசி ஓட்டு வந்து நம்முடைய விஷ்ணு தான் போட்டாகணும். விஷ்ணு போட்டார் அப்படின்னு சொன்னா பூர்ணிமாவும் விக்ரமும் வெளியே போயிருவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ரொம்பவே யோசிப்பாரு விக்ரம் அப்படின்னு சொன்ன நம்முடைய விஷ்ணு. அதுக்கப்புறமா பூர்ணிமா பேர சொல்ல மாட்டாரு. இது மேபி பிக் பாஸ் சொன்னாரா இல்ல வந்து அவருடைய இண்டிவிஜுவலா அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி தோணிச்சு. திடீர்னு விஷ்ணு கிட்ட வந்து பிக் பாஸ் கேட்டிருந்தாரு, உங்களுக்கு அவ்வளவு சொல்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்களே கூட வெளியே போலாம் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே பிக் பாஸ் நானே போறேன் அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிட்டாரு விஷ்ணு.
எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். நான் என்னது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். விஷ்ணு நான் போறேன், எனக்கு இடுப்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போயிட்டாரு. அது வரைக்கும் கீழே உட்காந்து தான் இருந்தாரு. பட் அவருக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல. அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து விஷ்ணுவை கொஞ்ச நேரம் காட்டிட்டு இருந்தாங்க. நான் நடந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். மறுபடியும் உள்ள காட்டும் போது தினேஷுக்கு ரவீனா ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்டு இருந்தது விக்ரமும் பூர்ணிமா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. பட் திடீர்னு என்னாச்சு, எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு. திடீர்னு தினேஷுக்கு வந்து நிறைய ஓட்ஸ் வந்துச்சு. தினேஷும் வெளியே வந்தாரு. அவங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்கல, தினேஷ் அனுப்புறத பத்தியே பேசிட்டு இருக்கல. பட் திடீர்னு இந்த மாதிரி ஒரு குளறுபடி நடந்துருந்துச்சு. அந்த டைம்ல பிக் பாஸ் என்ன பேசினாரு, அந்த டாஸ்க்ல என்ன நடந்துச்சு, எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு காட்டல. லைவ்ல கூட காட்டல. உங்களுக்கு எப்படியும் இந்த எபிசோட்லயும் கண்டிப்பா காட்ட மாட்டாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, தினேஷும் விஷ்ணுவும் போனதுக்கு அப்புறமா அடுத்ததா போனது அர்ச்சனா போனதுக்கான மெயின் ரீசன் வந்து நான் சொல்லிடுறேன். அர்ச்சனா போனதுக்கான மெயின் ரீசன் நம்மளுடைய விஜயவர்மா அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் விக்ரமையும் நம்மளுடைய பூர்ணிமாவும் போறதுக்காக அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல விக்ரமுக்காக நான் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்ற விதத்துல நம்மளுடைய விஜயவர்மா நிறைய விஷயங்களை அர்ச்சனா பத்தி பேசுவாரு. அவங்களுடைய கப்பை வந்து இடையில ரீசெண்டா நம்ம பார்த்திருப்போம். அவங்களுடைய கப்பை கொண்டு போயிட்டு பாத்ரூம்ல வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த டீ மேட்ரு அண்ட் காரக்குழம்புல காஃபி தூள் போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு வந்து சின்னதா அதை வந்து ரொம்ப இழுத்து அழகா ரொம்ப ஆணித்தரமா அர்ச்சனா மனசுல பதிகிற மாதிரி அப்படியே அடிச்சு சொன்னாரு அப்படின்னா, சாணி அடிக்கிற மாதிரி அடிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கெட்ட தெளிவா சொல்லியிருந்தாரு. ஏன்னா அர்ச்சனா மட்டும்தான் விஜயவர்மாவோட டார்கெட்டா இருந்திருக்காங்க போல. பிகாஸ் ஏன்னா திட்ட தெளிவா அந்த விஷயத்துல எல்லாமே இந்த மாதிரிலாம் பண்ணீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணிருந்தீங்க, இதெல்லாம் வந்து சில்லி மேட்டர், இதெல்லாம் நீங்க இது பண்ணிருக்கவே கூடாது, நீங்க வந்து தொடர்ந்து ஒருத்தனை வந்து குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி சரவண விக்ரம தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து அவனோட வீக் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதே நீங்க திருப்பி குத்தக்கூடாதுன்னு சொன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு அந்த முந்தின வாரம் எல்லாம் வந்து அர்ச்சனாவோட வீக் பாயிண்ட் வச்சு எல்லாரும் குத்திக்கிட்டு இருந்தாங்களே. அப்ப வந்து இந்த விஜயவர்மா அதை பத்தி அதுக்கப்புறமா பேசவும் இல்ல. ரீசெண்டா வைல்ட் கார்டுல போயிருந்தாலும் அதை பத்தி அதே கூட்டத்துக்கு கூட தான் அவரும் இருக்காரு. சோ அந்த கூட்டத்துக்கிட்ட இல்லாம வந்து இவர் அர்ச்சனா கூட இருந்தாலும் பரவாயில்ல. பட் அவர் வந்து அதே கூட்டத்துக்கிட்ட இருந்துகிட்டு அவங்க எல்லாம் வந்து செய்யறது சரி, அவங்க அர்ச்சனாவோட அந்த வீக் பாயிண்ட் மறுபடியும் குத்தி அவங்க அள வச்சாங்களே, அதெல்லாம் ரைட்டு. பட் அவங்க சொல்றது சரவண விக்ரமுக்கு சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாரு. சோ அந்த ஒரு விஷயத்தை நமக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜயவர்மாவோட பேச்ச முடியல என்னால, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையாவே வந்து நம்மளுடைய அது ஒரு ப்ராப்ளமாவே கொண்டு வரல அர்ச்சனா தான் சொல்லணும். பிகாஸ் சின்னதா வந்து அதை கேப்டன் சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அந்த இடத்துல போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு அதை போயிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆக்கி ஐயோ என்னங்க அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயமும் விஜயவர்மா சொல்லியிருந்தாரு, பொட்டோட்டோ மேட்டர். அந்த பொட்டோட்டோ மேட்டர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன பொட்டேட்டோனா, நம்மளுடைய பூர்ணிமா வந்து பொட்டேட்டோ வந்து செஞ்சிருந்தாங்க, கறிக்கி இருந்தாங்க. அந்த கறிக்கின கறி எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்க. அதுல வந்து கடைசியா இப்பதான் வந்து ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்காங்க, ஐயோ அன்னைக்கு நீ கறிக்கு தான் இருந்தடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டாண்டிங்கா அந்த இடத்திலேயே டைரக்டா சொன்னது நம்ம அர்ச்சனா மட்டும்தான், வேற யாருமே சொல்ல. எல்லாருமே சூப்பர், வேற லெவல், எக்ஸ்ட்ராஆர்டினரி அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நீ எல்லாமே அனன்யா கூட அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, நீ அன்னைக்கு செஞ்சிருந்தது எல்லாமே கொஞ்சம் கட்டாயா தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. நீங்க எபிசோட் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி எல்லாம் பேசினதுனாலையும் அண்ட் அர்ச்சனாக்கு வந்து இது ஒரு இந்த ஸ்டாரே வந்து தேவையில்ல. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிபேட் பண்ணி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் இவங்க எல்லாம் ஓட் பண்ணி நம்ம நிக்கணுமா அப்படின்ற ஒரு தேவை இருக்கிற பட்சத்துல அது கஷ்டம். எப்படியுமே அவங்க ஓட் பண்ண போறது இல்ல. பிகாஸ் வந்து இருக்கிற எல்லாருமே எகெயின்ஸ்ட் ஆனவங்க. அதனால அர்ச்சனாவே நான் இந்த கேம் விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீசென்ட்டா வெளியே போயிருப்பாங்க. அர்ச்சனா போனதுக்கு அப்புறமா அதே சமயத்துல ஓட் பண்ணி மணியை வெளியே அனுப்புவாங்க. எல்லாருமே ஓட் பண்ணி மணியையும் வெளியே அனுப்பிடுவாங்க. இதுக்கப்புறமா இருக்கக்கூடியது ரவீனா, பூர்ணிமா அண்ட் சரவண விக்ரம் அண்ட் யாரு அடுத்தது விஜயவர்மா. சோ இதுல யாரு இந்த டாஸ்க்ல வின் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்களோ இப்போ உடனே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறமா நடந்தது பாத்தீங்கன்னு சொன்னா, ரவீனாவை வந்து ரொம்ப ஈஸியா வந்து கடற்கரை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விஜயவர்மா நீ போகவே மாட்டம்மா, நீ வந்து இதுக்கப்புறமா டாஸ்க் விளையாடி சூப்பரா இது பண்ணலாம், நீ வந்து அடுத்த வாரம் நாமினேஷன்லயே வரமாட்டேன் நம்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மூளை செலவை பண்றது அப்படின்றதா அதுதான். விஜயவர்மாவோட அந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே அவர் எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்றாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சோ கண்டிப்பா வந்து விஜயவர்மா மாதிரி ஆட்கள் கூட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க வந்து கருத்தி கொண்டுதான் அவங்க எல்லாம் பேசணும். பிகாஸ் ஏன்னா வந்து அவரை பார்க்கும்போதே அவர் பேசும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து அழகா பிரெயின் வாஷ் பண்றாரு. அந்த பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ஒரு திறமை வேணும் அப்படின்னு உண்மையா சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அழகா வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாரு. ரவீனா ஆமா ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பூர்ணிமா, சரவண விக்ரம் அண்ட் விஜயவர்மா. இதுல ரொம்ப டஃபா இருக்கக்கூடியவங்க யாரு நினைச்சிருப்பீங்க? பூர்ணிமா விஜயவர்மா வருவாங்கன்னு நினைச்சீங்களா? இல்ல, விஜயவர்மா வந்து பூர்ணிமாவுடைய நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாரு. பூர்ணிமா நீங்க வந்து நிறைய தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அந்த தப்பு எல்லாம் திருத்திக்கணும், அதுக்கு வந்து கண்டிப்பா இதை வாய்ப்பா யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டார் கிடைக்கிறதுனால அதை வந்து நீங்க திருத்திக்கவே போறது இல்ல, கண்டிப்பா நீங்க வந்து அதெல்லாம் திருத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பூர்ணிமா வெளியே அனுப்பினாரு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சரவண விக்ரம் அண்ட் விஜயவர்மா டாஸ்க்கு வேற லெவலில் சூடு பிடிச்சதான் தான் சொல்லணும். ஏன்னா விக்ரம் வந்து எடுப்பாரா இல்ல விஜயவர்மா எடுப்பாரா, இதுதான் வந்து எல்லாரோட கேள்வியாவும் இருந்துச்சு. விஜயவர்மா எடுத்தா ஐயோ அவர் வந்து நாமினேஷன் வரலன்னு சொன்னா அவரை எவிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய சரவண விக்ரம் எடுப்பாரா, சரவண விக்ரம் தான் பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மைண்ட்ல ஃபுல்லா ஓடிட்டு இருந்துச்சு. பட் அதே சமயத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு இடையில ரொம்ப நேரமா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு. விஜயவர்மா சொல்றாரு, உங்களுக்கு வந்து இந்த ஒரு தேவையை நீங்க கண்டிப்பா வந்து நாமினேஷன் வந்தாலும் நீங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுவீங்க, நீங்க கண்டிப்பா வந்து விளையாடலாம், நீங்க வந்து இப்ப நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா உங்களால முடியும் அப்படின்றாரு. இவர் சொல்றாரு, நீங்க நல்லா சூப்பரா பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து நல்லா விளையாட வருது, என்ன விட சூப்பரா பண்றீங்க, நீங்க அதை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மக்கள் ஓட் பண்ணுவாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா சரவண விக்ரம் சொல்றாரு, மறுபடியும் நீங்க வந்து இதுக்கு
கேப்டன்சி நில்லுங்க, கேப்டன்சி நின்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா கேப்டன்சி கிடைச்சிடும். கேப்டன்சி கிடைச்சதுன்னு சொன்னா நீங்க எலிமினேஷன் வந்து காப்பாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருந்தாரு. இவர் அவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு, அவர் இவரை கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சரவண விக்ரம் விஜயவர்மாவை கன்வின்ஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் விஜயவர்மா அந்த ஸ்டார் எல்லாத்தையுமே அள்ளி சரவண விக்ரத்துல கையில் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ வெளியே வந்துட்டாரு. அண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்ம சரவண விக்ரம் வந்த உடனே அர்ச்சனா உட்பட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க. பிகாஸ் என்னதான் வந்து கடைசி வரைக்கும் அந்த கேம் விடாம நின்று அந்த டாஸ்க் வந்து ஜெயிச்சிட்டு வந்திருக்காரு இல்லையா. ஸோ அதனால வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. வீட்டில் இருந்து எல்லாருமே சரவண விக்ரமுக்கும் அந்த ஸ்டார் கிடைக்கணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கு அந்த 5 ஸ்டார் வந்து கிடைச்சது ஒரு ஜாக் பாட் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாவே பிக் பாஸ் பேர் வச்சிருந்த மாதிரி ஜாக் பாட் அவருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த ஜாக் பாட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா அவர் சரியான வேல அந்த கேமை கொண்டு போவாராக இருந்தா ஃபைனலிஸ்ட் 5க்குள்ள ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறமாவும் நான் அதே ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன், அதே சைட்ல தான் நிற்பேன், அந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து நான் போயிட்டு எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே வந்து கடைசியில ஓட்டிங்ல வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருவாரு. இதுக்கப்புறமா நிறைய எவிக்ஷன்ஸ் இருக்கு, எலிமினேஷன்ஸ் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இந்த டாஸ்க் பத்தி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் சின்ன சின்ன சொதப்பல்கள் இந்த வீடியோல கண்டிப்பா விட்டுருப்பேன், அதுக்கு சாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.